வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இது கூட தெரியாமல் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறாரே தவக விஜய்க்கு பதிலடி கொடுத்த எடப்பாடி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது மதுரை மாநாட்டில் அதிமுக குறித்து விஜயின் விமர்சனங்களுக்கெல்லாம் காஞ்சிபுரத்தில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதற்கு பதில் ஒன்றையும் அளித்துள்ளாராம். அதாவது விஜய் அறியாமலே பேசுவதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கும் இவரை நம்பி எப்படி தொண்டர்களெல்லாம் இருப்பார்கள் எனவும் விமர்சனம் ஒன்றை செய்துள்ளாராம் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அது மட்டுமன்றி இன்று மதுரையில் நடைபெற்ற 2வது மாநாட்டில் அதிமுகவை சீண்டி பேசினாரே விஜய் அவர்கள். விஜய் பேசுகையில், மக்களுடைய அன்பும் ஆசையும் நம்முடன் இருக்கும் பொழுது பாசிச பாஜகவுடன் மறைமுகம் நேரடி கூட்டணி எதுக்குங்க? நாம் உலகமகா ஊழல் கட்சி என்ன மக்கள் சக்தியா நம்முடன் அணியா திரண்டு இருக்கும் பொழுது இந்த அடிமை கூட்டணியில் நாம் சேர வேண்டிய அவசியமெல்லாம் நமக்கு எதுக்குங்க என்றாராம். அதாவது மேலும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும் முறை முதலமைச்சர் சீட் குறித்து யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை, கனவு கூட காண முடியவில்லை. ஆனால் இப்போது அவர் ஆரம்பித்த அந்த கட்சியை கடிக்காக்கிறது யார்? இந்த கட்சியானது இப்போ எப்படி இருக்கிறது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும் என்ன? அப்பாவி தொண்டர்களெல்லாம் வேதனையில் வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் அந்த கட்சியில் இருந்து கொண்டு. அது மட்டுமின்றி பொருந்தாத கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளது என தவிக தலைவர் விஜய் அவர்கள் பேசியிருந்தார். அது மட்டுமின்றி எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தான் விஜய் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் எடப்பாடி அவர்கள் இன்று காஞ்சிபுரத்தில் பேசியுள்ளார். அதாவது எடப்பாடி பழனிசாமி பேசுகையில், அதிமுக யாரிடம் உள்ளது என்று ஒருவர் வரலாறு தெரியாமல் அறியாமையிலேயே பேசுகிறார். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு எப்படி அவர் தலைவராக இருக்க முடியும்? இவரை நம்பியெல்லாம் இவர் பின்னால் இருப்பவர்கள் நிலை என்னாகும் என்று, நாட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் சில பேர் சில கருத்துக்கள் எல்லாம் தம் இஷ்டம் போல் அள்ளி வீசுகிறார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் ஒன்றை தெரிவித்தார். அது மட்டுமின்றி அதிமுக அப்படி அல்ல, ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் தீட்டி அதன் மூலம் ஏற்ற பெற்ற கட்சிதான் அதிமுக கட்சி என்பதை அவர் கூறியிருந்தார். அது மட்டுமின்றி ஒரு மரம் எடுத்ததுமே பழம் தருவதில்லை, பூ பூத்து காயாகி அணியை கொடுக்கும் வகையில்தான். அப்படித்தான் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி உழைத்து ஆட்சியை பெற்ற கட்சிதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அது மட்டுமன்றி ஆட்சி அமைக்கும் கடுமையாக உழைக்க வேண்டும். புதிய கட்சி தொடங்குபவர்கள் எல்லாம் நம் தலைவர்களின் படங்களை வைத்துதான் தொடங்குவார்கள். உழைப்பை தராமலே சில பலனை எதிர்பார்க்க முடியாது. கட்சி தொடங்கிய உடனே ஆட்சிக்கு வந்துவிடவும் முடியாது. திமுகவை வீழ்த்தும் ஒரே சக்தி அதிமுக தான் என எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக தெரிவித்திருந்தாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.